வணக்கம், நான் உங்க டாக்டர் பாலகுமாரி பேசுறேன். RH நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கிற பெண்களுக்கு கர்ப்பமானா என்ன பிரச்சனை வரும் அதை பத்தி பார்ப்போம். இந்த நெகட்டிவ் குரூப் பாசிட்டிவ் குரூப் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம என்ன சொல்லுவோம்? O நெகட்டிவ், B பாசிட்டிவ், AB நெகட்டிவ், இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ்னா என்ன? நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம் அந்த மாதிரியா? கிடையாது. பாசிட்டிவ் குரூப் வகை ரத்தம் ஒன்று, நெகட்டிவ் குரூப் வகை ரத்தம் ஒன்று, தனித்தனியானது. ஆனா இது நல்லது கெட்டது அப்படி கிடையாது. உலகத்துல 85% மக்கள் இந்த RH பாசிட்டிவ் பிளட் குரூப்பா இருப்பாங்க. ஒரு 15% நெகட்டிவ் குரூப்பா இருப்பாங்க. இந்த RH அப்படிங்கிற வார்த்தை எழுத்து எப்படி வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங். ரீசஸ் மங்கி அப்படின்ற மங்கியில சில ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸ் நம்ம உடம்புல இந்த ஆன்டிஜனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்ன பண்ணினதுனால இந்த ஆன்டிஜனுக்கு பேரு ரீசஸ் ஆன்டிஜன் அப்படின்னு ஆயிடுச்சு. ஏதோ ஒரு காரண பெயர் கடைசியில் அது மங்கியோட ஆன்டிஜன் மாதிரி நமக்கு வந்துருச்சு. அது மங்கியோட ஆன்டிஜன் இல்ல, நம்ம ஆன்டிஜன் தான். இந்த ஆன்டிஜன்னா என்ன? ஆக்சுவலா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி அடையாளம் நிறைய விஷயங்கள்ல இருக்கும். இந்த அடையாளங்கள் எப்படி வெளிப்படுத்துறதுன்னா ஒரு வகை புரோட்டீன் இல்ல ஆன்டிஜனால தான் வெளிப்படும். இந்த ரத்தத்துல RH ஆன்டிஜன்ங்கிறது ஒரு வகை. இது ஒரு வகையான புரோட்டீன். இது தனிப்பட்ட அடையாளம் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும்? சில சமயத்துல வேற ஒருத்தரோட தசையோ ரத்தமோ இந்த ஆன்டிஜனோட கலக்கும் போது சண்டை, எதிர்வினை ஏற்படும். இப்போ RH நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கிறவங்களுக்கு ஒரு RH பாசிட்டிவ் பிளட்டை ஏத்தினோம்னா என்ன ஆகும்? முதல் தடவை ஏத்தும் போது ஒரு பிரச்சனையும் ஆகாது. ஏன்னா அது ஒரு ஃபாரின் பிளட்னு இது ரியலைஸ் பண்றதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். அந்த பிளட் பாசிட்டிவ் பிளட் நெகட்டிவ் பிளட் இருக்கிறவங்க உடம்பு உள்ள போன உடனே அந்த நெகட்டிவ் குரூப் இருக்கிறவங்க உடம்புல இருந்து சில RH ஆன்டிபாடிஸ் உருவாகும். ஆன்டிபாடிஸ்னா உள்ள வந்தவனை அடிக்கிறதுக்கான எதிர் போராளிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இது ஃபர்ஸ்ட் டைம் ஏத்தும் போது அந்த ஆன்டிஜன் போய் இந்த ஆன்டிபாடிஸை உண்டு பண்ணும். ஆனா அந்த ஆன்டிபாடிஸ் உண்டாகிறதுக்கு 3 மாசம் ஆகும். அந்த ஆன்டிபாடிஸ் உண்டாகிறதுக்குள்ள நம்ம ரத்தம் ஏத்தணும் இல்ல, அந்த ரத்தம் உடம்புல இருந்து டெஸ்ட்ராய் ஆயிட்டு இருக்கும். ஏன்னா நீங்க ரத்தம் ஏத்துனா அந்த ரத்தம் 3 மாசத்துக்கு தான் நம்ம உடம்புல உயிரோட இருக்கும். 3 மாசம் ஆச்சுன்னா அந்த ரத்த அணுக்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும், புதுசா நம்ம உடம்பே உண்டு பண்ணிக்கும். சோ அதனால ஃபர்ஸ்ட் அந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடிஸை உண்டாக்கிட்டு அதுக்குள்ள அது மறைஞ்சு போயிடுது. அதனால முதல் தடவை அந்த பாசிட்டிவ் ரத்தம் ஏத்தப்பட்டதுன்னா, நெகட்டிவ் குரூப் இருக்கிறவங்களுக்கு ஏத்தப்பட்டதுன்னா ஒரு ரியாக்ஷனும் ஆகாது. ஆனா அதே 2வது தடவை ஏத்தணும்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே இந்த ஆன்டிபாடிஸ் எல்லாம் உண்டாச்சு இல்ல, அது வாழ்நாள் முழுசும் இருக்கும். இந்த ரத்தம் உள்ள போன உடனே அந்த ஆன்டிபாடிஸ் இந்த ரத்தத்தில் இருக்கிற ஒவ்வொரு ரத்த அணுக்களோடையும் சண்டை போட்டு அதை டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஒரே நேரத்தில் கோடிக்கணக்கான ரத்த அணுக்கள் டிஸ்ட்ராய் ஆகும்போது நம்ம உடம்புல பயங்கரமான விளைவுகள் ஏற்படும். நமக்கு இறப்பு கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரீனல் ஷட் டவுன் ஏற்படும், அலர்ஜி அனஃபிலாக்சிஸ் சொல்லுவோம் ஏற்படும். அதனால்தான் இப்பெல்லாம் ரத்தம் ஏத்தணும்னா பார்த்து பொருந்தக்கூடிய ரத்தமா உங்களுக்கு சரியான குரூப்பான அவ்வளவு தடவை செக் பண்ணி தான் ஏத்துவாங்க. சரி, இதே சிச்சுவேஷனை கர்ப்பமா இருக்கிற பெண்களுக்கு போட்டு பார்ப்போம். ஒரு பெண்ணு நெகட்டிவ் குரூப், அவ பாசிட்டிவ் குரூப் இருக்க ஒரு ஆணை திருமணம் பண்ணிக்கிறார். உள்ள இருக்கிற குழந்தை நெகட்டிவ் குரூப்பாவும் இருக்கலாம், பாசிட்டிவ் குரூப்பாவும் இருக்கலாம். உள்ள இருக்கிற குழந்தை பாசிட்டிவ் குரூப்பா இருந்ததுன்னா என்ன ஆகும்? கர்ப்ப காலம் ஃபுல்லா பெரிய பிரச்சனை ஏற்படாது முதல் குழந்தை. ஏன்னா அந்த தாயோட ரத்தமும் குழந்தையோட ரத்தமும் கலக்கிற வாய்ப்புகள் கர்ப்ப காலத்துல ரொம்ப குறைவு. சோ அதனால முதல் குழந்தை யூசுவலா பிரச்சனை இல்லாம எஸ்கேப் ஆயிடும். ஆனா டெலிவரி சமயத்துல என்ன ஆகும்? டெலிவரி ஆகி அந்த பிளாசண்டா செப்பரேட் ஆகி வரும்போது தாயோட ரத்தமும் குழந்தையோட ரத்தமும் கொஞ்சம் நிறைய கலக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த RH பாசிட்டிவ் குழந்தையா இருந்ததுன்னா இதனோட ரத்தம் அம்மாவோட ரத்த அணுக்களோட கலந்து உள்ள போகும்போது இந்த RH ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிறது உண்டாகும். முதல் தடவை உண்டாகிறது டெலிவரிக்கு பிறகுதான் உண்டாகுதுன்றதுனால முதல் குழந்தைக்கு பிரச்சனை ஆகாது. ஆனா இதுல உண்டான ஆன்டிபாடிஸ் வாழ்நாள் முழுசும் அந்த தாய் உடம்புல இருக்கும். அடுத்த குழந்தை RH பாசிட்டிவ் குழந்தையா இருந்ததுன்னா என்ன ஆகும்? இந்த ஆன்டிபாடிஸ் பிளசண்டா வழியா அந்த குழந்தை ரத்தத்துக்குள்ள
போய் அந்த ரத்த அணுக்களை டிஸ்ட்ராய் பண்ணிடும். எப்போலேருந்து அது ஆரம்பிக்கும்? ரொம்ப சிவியரா இருந்ததுன்னா 4ஆம் மாசம் 5ஆம் மாசத்திலேயே ஆரம்பிச்சிடும். சோ குழந்தையோட ரத்த அணுக்கள் சிதைஞ்சு போச்சுன்னா குழந்தைக்கு வந்து ஆபத்து இல்லையா? சோ இததான் வந்து RH ஐசோஇம்யூனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த RH ஐசோஇம்யூனைசேஷன் ஆச்சுன்னு சொன்னா ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணணும்? ஆன்டிபாடிஸ் உண்டான பிறகு நம்மால ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால இந்த ஆன்டிபாடிஸ் உண்டாகாம தடுக்கிறதுக்கு முதல் தடவை கர்ப்பமா இருக்கும் போதே RH நெகட்டிவ் மதரா இருந்தா 28 வாரத்துல ஒரு தடவை இந்த ஆன்டிடின்னு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்போம். டெலிவரி போது குழந்தை பாசிட்டிவ் குரூப்பா இருந்தா அந்த ஆன்டிடி இன்ஜெக்ஷன் கொடுப்போம். இந்த ஆன்டிடி என்ன பண்ணும்? அந்த கொஞ்சமா உள்ள ரத்தம் வரும்போதே அதை டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ கொஞ்சமா ரத்த அணுக்கள் டெஸ்ட்ராய் ஆகும்போது உடம்புல பெரிய ரியாக்ஷன் வராது. இந்த ரத்த அணுக்கள் கொஞ்சமா வரதையுமே அதை அழிச்சிடுதா? அப்ப என்ன ஆகும்? அது போய் உடம்புல பர்மனண்டா உண்டாகக்கூடிய ஆன்டிபாடிஸை உண்டு பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம உடம்பு தப்பிச்சுக்கும். இதுவே குழந்தையோட ரத்தம் அதிக அளவுல தாயோட உடம்புல கலந்திருந்ததுன்னா நம்ம போடுற இன்ஜெக்ஷன் அளவு அதுக்கு பத்தலைன்னா இதை மீறியும் அந்த ரியாக்ஷன் உண்டாகும். ஸோ நெகட்டிவ் குரூப் இருக்கிறவங்க அந்த 28 வாரத்தில் ஒரு ஆன்டிடி இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது நல்லது. டெலிவரிக்கு பிறகு குழந்தை நெகட்டிவா பாசிட்டிவான்னு செக் பண்ணிட்டு பாசிட்டிவா இருந்தா போட்டுக்கிறது நல்லது. இதே RH நெகட்டிவ் மதர் RH நெகட்டிவ் ஆன திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு உண்டாகிற குழந்தை கட்டாயம் நெகட்டிவா தான் இருக்கும். அவங்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் தேவையில்லை. இதுவே ஆண் நெகட்டிவ் குரூப்பா இருந்து லேடி பாசிட்டிவ் குரூப்பா இருந்தா ஏன் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆண் வந்து நெகட்டிவ்னா அந்த ஆன்டிஜன் அவங்கள்ட்ட இல்ல. சோ ஆன்டிஜன் இருந்தா தானே உங்களுக்கு வந்து அதுக்கு எதிர்பொருள் உண்டாகும். சோ அதனால RH நெகட்டிவ் ஆண்களா இருந்தா அதனால குழந்தைக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாது. ஸோ கடைசியாக இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கு டாக்டர், சுருக்கமாக சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, நீங்க பெண்கள் RH நெகட்டிவ் குரூப்பாக இருந்தா நீங்க என்ன பண்ணணும்? கல்யாணம் பண்ணிக்கிறது முடிஞ்சா RH நெகட்டிவ் ஆணையே கல்யாணம் பண்ணிக்கோங்க. இல்லை பாசிட்டிவாக இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா கர்ப்பமான பிறகு 28 வாரத்தில் இந்த ஆன்டிடி இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டுக்கணும். டெலிவரிக்கு பிறகு குழந்தைய செக் பண்ணிட்டு பாசிட்டிவா நெகட்டிவான்னு தெரிஞ்ச பிறகு பாசிட்டிவ் அப்படின்னு இருந்ததுன்னா குழந்தைக்கு நீங்க இந்த ஆன்டிடி இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும். இதுவே வந்து உள்ள இருக்கிற குழந்தை பாதிக்கப்பட்டிருந்தா இன்ட்ரா யூட்ரைன் டிரான்ஸ்ஃபியூஷன் உள்ள இருக்கிற குழந்தைக்கே அந்த பாதிக்கப்பட்ட ரத்தத்தை எடுத்துட்டு O நெகட்டிவ் ரத்தம் ஏத்துவோம். இந்த O நெகட்டிவ் ரத்தம்ங்கிறது வந்து எந்த ரியாக்ஷனையும் கொடுக்காது. ஸோ அதனால அதை ஏத்துறது உண்டு. அதாவது குழந்தை வயிற்று உள்ள இருக்கும் போதே குழந்தைக்கு ரத்தம் ஏத்துற ஒரு சிச்சுவேஷன் ஏற்படாம தடுக்கணும்னா நீங்க இந்த ஆன்டிடி இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.